கோகுலத்தை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்காக போய் ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காய் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவனற்ற உன்னை உயிரிழக செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த ஆவியானவர் வருகிற பொழுது வறண்டதும் விடாய்த்ததும் செத்ததுமான எலும்புகளும் நரம்புகளும் பலனடைந்து அது ஒரு சேனையாய் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தான் பெற்ற அதே பரிசுத்த ஆவியின் வல்லமையை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு, ஆமென். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை மாம்சமான நம் அனைவர் மேலும் அவர் ஊற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் மேன்மையை இருதயமான விசுவாசித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் எனக்குரியவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு விசுவாசிப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறார். இந்த அபிஷேகம் நமக்குள் இறங்கி வரும். இந்த அபிஷேகம் நுகத்தை உரிக்கும், கட்டுகளை உடைக்கும், நம்மை சுகமாக்கும். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த பரிசுத்த ஆவியின் நல்லமை நம்மை தேற்றும், நம்மை ஆற்றும், நம்மை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, விடுதலை, விடுதலை. உயிர்த்தெழுந்த இயேசு அதே அக்கினி அபிஷேகத்தை, அந்த அக்கினி அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஆவியை இந்த நேரத்திலே சபைக்குள்ளே ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். கரங்களை தட்டி இருதயம் திறந்து தேவ ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்படுகிறார். இன்னைக்குள்ளே பலப்படுத்துகிறார். நீ இழந்து போல கர்த்தருடைய ஆவியின் வல்லமை, கர்த்தருடைய அபிஷேக வல்லமை நமக்குள் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கினால் நீ பராக்கிரமசாலியாய் மாறுவாய். சத்துருக்களை ஜெயிப்பீர்கள், உலகத்தை ஜெயிப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியா நமக்குள் இறங்கினால் நீ வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய். நீ நவமான பாஷையை பேசுவாய், இடம் அசையும், உலகத்தை கலக்குவாய். தேவ ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது தேவனுடைய பிள்ளையே, உன் பேச்சிலே மாற்றம், செயலிலே மாற்றம், பார்வையிலே மாற்றம், எல்லாவற்றிலேயும் மாறுதல். ஒரு புதிய சரித்திரம் உண்டாகும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தேவ ஆவியின் வல்லமையை, அபிஷேக வல்லமையை, தேவ ஆவியான வல்லமையை, பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியின் வல்லமை ஊற்றப்படுகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாரும் கைகளை தட்டி ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே தேவ ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் இறங்கி வருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு தந்தருளுகிற ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வருவாரானால் அசுத்த ஆவிகள் ஓடும், பிசாசு கிரியைகள் அழியும், பாவ கிரியைகள் அழியும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யாரும் சும்மா இருக்காதீங்க. தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீ கேட்டுக்கொள்ளுகிறபடியே பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறவன் எவரும் பெற்றுக் கொள்ளுவான். பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே இந்த ஆவியின் மேன்மையை கிருபையின் கால சபையாகிய நமக்கும் தந்தருளி இருக்கிறார். தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்படுங்கள். அக்கினி கண்டங்களாக இருங்கள்.
பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாக, குறைவெல்லாம் நிறைவாக, அற்புதம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது பெரிய மாற்றம் சம்பவிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் ஊற்றப்படுவதற்கு இடம் கொடுங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய இருதயம் கதறுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்படுவார். கேளுங்கள், தேவ ஆவியின் வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா.